டிராஃபிக்லேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே ½ அன் ஹவரில் ஒரு சிக்கன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கொஞ்சம் கூட க்ரீமே சேர்க்காம செம்ம க்ரீமியான சிக்கன், அதுவும் நம்ம 30 மினிட்ஸில் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 1½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய், பூண்டு, ஒரு 10லேருந்து 12 போல் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வேக விடுங்க. தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கன்னாலும் சரி பன்னீர்னாலும் சரி க்ரீமே சேர்க்காம செம்ம க்ரீமியாக கிடைக்கும். இப்போ அடுத்ததாக இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் வேக வச்ச பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கூடவே சுத்தம் பண்ண சிக்கன் ஒரு கிலோ அளவுக்கு சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுங்க. சிக்கன் லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், காரத்துக்கு மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் ஃப்ரெஷ்ஷான தயிர் ஒரு ½ கப் அளவுக்கு நல்லா அந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் தயிர் தெரிஞ்சு போகாது. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. அது வெந்துகிட்டு இருக்க டைமில் பச்சை மிளகாவை நல்லா அந்த மாதிரி விதைகளை நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கேப்சிகமையும் நல்லா அந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி விதைகளை நீக்கிட்டு வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம வெட்டி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு, காய்கறி முழுசாக வேகக்கூடாது, லேசாக ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கணும், அப்போயே இறக்கி வச்சுருங்க. அடுத்ததாக சிக்கனுங்க நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் கசூரி மேத்தி இலையில கசக்கிட்டு சேர்த்து நம்ம வதக்கி வச்ச அந்த காய்கறிகளையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நீங்கள் தக்காளி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக சிகப்பு குடமிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, 30 மினிட்ஸில் சூப்பரான சிக்கன் மக்மலி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் எந்த க்ரீமும் சேர்க்காம. சப்பாத்தி, பரோட்டா, நான்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.